Hi friends, welcome to Bhagavati Kitchen. நான் இன்னைக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். முருங்கைக்கீரை ராகி அடை. எஸ்பெஷலி இது வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புது வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ராகி அடை செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு போடுறதுனால அடை வந்து உடையாமல் நல்லா வரும், பைண்டிங்காக தான். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு அரை கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாவு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு கலந்துக்கணும். ஒரே வாட்டி தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இங்கே நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கிறேன். வாழையில இருந்தால் வாழைலாம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு இப்படி மேலே எண்ணெய் தடவிட்டு ஷீட் மேலே நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து அடை மாதிரி தட்டிக்கணும். இப்போ ஸ்டவ் மேலே பேன் சூடாயிடுச்சு. இப்போ இந்த அடையை அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அடை வேகணும் இல்லையா? இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடைக்கு எதுவுமே சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம். நான் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் பொடியும் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். டேஸ்டியான முருங்கைக்கீரை ராகி அடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.